Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen இன்னைக்கு ஆட்டு தலக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ தலக்கறி எடுத்துர்க்கேன். 1 கப் சின்ன வெங்காயம், 1 கட்டி பூண்டு, சின்னதா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி பழம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கறி மசாலா தூள் 1 டீஸ்பூன், மல்லி தூள் 1 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, உப்பு வந்து தேவையான அளவு, கருவேப்பிலை மல்லி எடுத்துர்க்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிடலாம். சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துறேன். வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு சோம்பு, கருவேப்பிலை, அடுத்ததாக தலக்கறி சேர்த்துடலாம். தலக்கறி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்க விட்டுடலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்ததாக வெங்காய தக்காளி பேஸ்ட் இதில் ஊற்றிடலாம். வெங்காய பேஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டு அடுத்ததாக மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சள்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்ததாக தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப வேணாம், கறி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வெந்துருச்சு. இப்போ குக்கரை இறக்கி வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தாளித்து கொட்டிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. லாஸ்ட்டாக இந்த மாதிரி தாளித்து கொட்டும் போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக கடுகு வெடித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை குழம்புல கொட்டிடலாம். குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டுறலாம். மேலே மல்லி இலை போட்டுடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சுவையான தலக்கறி குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.